Hi students, in the video example 2.45 பார்க்கலாம். The present value of a machine is 40,000. Okay, so இப்போ ஒரு machine இருக்கு, அதோட present value வந்து 40,000 rupees சொல்லிருக்காங்க. And its value depreciates each year by 10%. So ஒரு வருஷம் கழிச்சு அதோட value, அதோட மதிப்பு வந்து 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? Find the estimated value of the machine in the 6th year. அப்போ 6வது வருஷத்துல அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றதான் கேக்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளோன்னு தான் கேட்குறாங்களே தவிர அது எவ்வளோ டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு அப்படின்றத கேட்கல. ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன, எவ்வளோ டிப்ரிசியேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே மொத்தம் என்ன 100% தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? இப்போ 10% வந்து அந்த டிப்ரிசியேட் ஆகுது, அதாவது 10% குறைஞ்சிருது அப்படின்னா மீதி எத்தனை பர்சன்டேஜ் அதோட மதிப்பு இருக்கும்? 90% அதோட மதிப்பு இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். என்ன பண்ணலாம், இதை ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கலாம். ஸோ 40,000 ரூபாய் அதோட கரண்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ அடுத்த இயர் செகண்ட் இயர்ல அதோட மதிப்பு என்ன ஆகுது? செகண்ட் இயர்ல அதோட மதிப்பு வந்து என்னென்ன ஆயிடுது? 90% அப்படின்னு ஆயிடுது. ஓகே, 90%னா இன்டூ 90 டிவைடட் பை 100. ஓகே, இப்போ அடுத்த வருஷத்துல என்ன ஆகும்? தேர்ட் வருஷத்துல என்ன ஆகும்? தேர்ட் இயர்ல என்ன ஆகும்? இப்போ இதுதான் இதோட வேல்யூ, இதுதான் இதோட வேல்யூ. ஸோ 40,000 இன்டூ 90 பை 100. இதுல இருந்து அகைன் ஒரு 90%, இதுல இருந்து அகைன் ஒரு 90%. இந்த மாதிரி 90 by 100 90 by 100 நீங்க அடுத்தடுத்த இதுக்கு போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ 6 வரைக்கும் போடணும்னா கொஞ்சம் லைனா போட்டே வரணும்னா கஷ்டம். ஆனா இங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ஒரு ஜிபில இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 40,000. A equal to 40,000. அண்ட் தென் R என்ன? 90 by 100. R என்ன? 90 by 100. இந்த 0 0 கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 9 by 10 கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ R என்ன? 9 by 10. ஃபைன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 6th இயர் கேட்குறாங்களா? ஃபைன். அப்போ n வந்து 6. n is equal to 6. ஜென்ரல் ஃபார்ம் என்ன ஜிபியோடது? Tn equal to A R for n minus 1. நமக்கு T6 தான் தேவை. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 40,000 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன? 9 by 10 ஹோல் பவர் 6 minus 1. So 6 minus 1 5. So this is 40,000 into 9 by 10 whole power 5. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் கொஞ்சம் பெருசாக தான் வரும் வேல்யூ. நீங்கள் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை 5 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி மல்டிப்ளை பண்ணணும். 9 by 10 9 by 10 9 by 10. ஸோ 1 2 3 4 4 0 இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 4 0 இருக்கு. ஸோ கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இது 2 டைம்ஸ் வருமா? தென் திஸ் இஸ் 5 டைம்ஸ். ஸோ இப்போ நியூமரேட்டர்ல இருக்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 5 பண்ணணும். ஸோ அதை நீங்க தான் பண்ணி ஆகணும். நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதுறேன். இப்போ 23,619.60. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. புரிஞ்சுதா?